இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஆனே ஆக மாட்டேங்குதுமா, எல்லாமே போச்சு. இனிமே இதை வச்சு ஒண்ணுமே பண்ண முடியாது. நான் யூஎஸ் போக ரெடி பண்ணி வச்சிருந்த ப்ராஜெக்ட் ஐடியா டாக்குமெண்ட் எல்லாமே இதுல தான் இருந்துச்சு. எல்லாமே போச்சு. நானும் அதெல்லாம் கிளவுட்ல ஸ்டோர் பண்ணாமலே விட்டேன். இதுல எதுவுமே ரெக்கவர் பண்ண முடியாதுமா. நீ அமெரிக்காக்கு இதுல உள்ளத வச்சுதான் போலான்னு இருந்தியா? ஆமாமா. அது சரி, எனக்கு இப்பதான் எல்லாமே புரியுது. இவ தெரியாம முட்டாள்தனமாலாம் இத பண்ணலடா. ரொம்ப புத்திசாலித்தனமா இதுல தண்ணி பட்டா கெட்டு போகும்னு தெரிஞ்சுதா பண்ணிருக்கா. என்னம்மா சொல்றீங்க? நீ இதுல இருக்கிறத காட்டி உனக்கு வேலை கிடைச்சு நீ அமெரிக்கா போயிட்டேன்னா இவளால உன் கூட வாழ முடியாதுல்ல. அதுதான் நீ அமெரிக்கா போக கூடாதுன்னு இவ பண்ணிருக்கா. ஐபேட்ல தண்ணிய ஊத்தி மொத்தமா உன் அமெரிக்கா கனவையே செதைச்சிட்டா. இல்ல மாமா, சத்தியமா நான் அப்படிலாம் நினைச்சு எதுவும் பண்ணல மாமா. போய் சத்தியம் பண்ணாதடி. நீ திட்டம் போட்டுதான் இத பண்ணிருக்க, எனக்கு நல்லாவே தெரியுது. ஏய், போய் சொல்லி கல்யாணம் பண்ணி என் வாழ்க்கையை கெடுத்தது பத்தாதுன்னு இப்ப என் வேலையை கிடைக்காம பண்ணிட்டேல. உனக்கு நான் அப்படி என்னடி துரோகம் பண்ண? மாமா, இப்படி எல்லாம் பேசாதீங்க மாமா. சத்தியமா நான் வேணும்னே பண்ணல மாமா. திரும்ப திரும்ப போய் சொல்லாத நீ. என்ன ஏமாத்தி கல்யாணம் பண்ணவதானே நீ? கண்டிப்பா நீ இதை பிளான் பண்ணி தான் பண்ணிருப்ப. நீ எவ்வளவு கேவலமான சுயநலவாதின்னு எனக்கு தெரியும். இனிமே என் பக்கத்திலே வரக்கூடாது. என்கிட்ட ஒரு வார்த்தை கூட பேசக்கூடாது. நானும் உங்ககிட்ட எதுவும் பேச மாட்டேன். நான் இவ்வளவு சொல்லியும் ஏதாவது காரணத்தை சொல்லி என் பக்கத்துல வந்து நின்ன, என்கிட்ட பேசுன, அதுக்கப்புறம் நடக்கிறதே வேற சொல்லிட்டேன். மாமா, மாமா. இவ்ளோ முட்டாளவாடி நீ இருப்ப. நான் தண்ணி போட்டு அதை கழுவுன்னு சொன்னதை நம்பி நீ இப்படி ஏமாந்துட்டியே. விட்டோம் பாரு, என் புள்ள உனக்கு வராற சமத்தியா இருந்துச்சு. அன்னைக்கு கல்யாண மண்டபத்துல நடந்ததுக்கு இன்னைக்கு பழிக்கு பழி வாங்குனண்டி. என்ன பாக்குற? நீ என்ன அடிச்சத மறக்கவே மாட்டேன். அத்தை, அந்த வார்த்தைய சொல்லாதீங்கன்னு சொன்னேன். ஏய், நான் 1000 வாட்டி 1,00,000 வாட்டி சொல்லுவேன், அவ ஒழுக்கம் கெட்டவ, ஒழுக்கம் கெட்டவ, ஒழுக்கம் கெட்டவ. என் புள்ளைக்கு நான் எப்படி எல்லாம் பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைச்சேன் தெரியுமா? என் கனவெல்லாம் அழிச்சிட்டல்ல. உன் வாழ்க்கைய மொத்தமா அழிச்சு என் புள்ள உன் கழுத்தை புடிச்சு இந்த வீட்டை விட்டே துரத்துற மாதிரி கூடிய சீக்கிரம் பண்றேன் பாரு. நான் உனக்கு இப்ப கால் பண்ணது உன் ஒர்க் சம்பந்தமா பேசத்தான். சொல்லுங்க சார். இந்தியால அக்ரிகல்ச்சர்ல யூஸ் பண்ற மாதிரி ஒரு ஏஐ ப்ராஜெக்ட் பண்ண சொல்லி பாஸ் சொல்லிருக்காரு. நான் உன் பேரை ரெஃபர் பண்ணி நீ நல்லா பண்ணுவேன்னு சொல்லியிருக்கேன். இது ஒரு பெரிய ப்ராஜெக்ட். 500 crores மேல இன்வெஸ்ட் பண்ண போறாங்க. நீ டெமோ மட்டும் சரியா பண்ணிட்டா உனக்கு வேலை கன்ஃபார்ம். அதுக்கப்புறம் இந்த ப்ராஜெக்டோட டீம் லீடரே நீ தான். உன் சேலரியும் முன்ன பேசினதை விட 5 times பெட்டரா கிடைக்கும். நீ இதை பண்ண ரெடியா இருக்கியா? சார், என்ன சார் இப்படி கேக்குறீங்க? கண்டிப்பா பண்றேன் சார். நான் ப்ராஜெக்ட்ஸ் பத்தின டீடைல்லாம் உனக்கு நான் மெயில் பண்றேன். இந்த ப்ராஜெக்ட்ல உன் வைஃப் வானதியை கூட வச்சுக்கோ. அவ எதுக்கு சார்? உங்களுக்கு தான் அவளை பத்தி தெரியுமே. அவ பெருசாலாம் படிக்கல சார், கிராமத்து பொண்ணு. எஸ், யூ ஆர் ரைட். கிராமத்து பொண்ணு தான் வேணும். ஏன்னா விவசாயத்தை பத்தி உனக்கு எதுவும் தெரியாதுல்ல. உன் வைஃப் கிராமத்து பொண்ணுங்கிறதுனால எப்படியும் அவளுக்கு உன்னை விட விவசாயத்தை பத்தி நல்லாவே தெரிஞ்சிருக்கும். அதனாலதான் சொல்றேன். ஆனா சார், இங்க பாரு மேன், உனக்கு விவசாயத்தை பத்தி எதுவும் தெரியாது. உன்கிட்ட இந்த ப்ராஜெக்டை கொடுக்க வேணான்னு தான் பாஸ் சொன்னாரு. நான் தான் அருள் வைஃப் வானதி, கிராமத்து பொண்ணு, அந்த பொண்ணுக்கு விவசாயத்தை பத்தி எல்லா விஷயமும் தெரியும்னு சொல்லி ரெக்வெஸ்ட் பண்ணி வாங்கினேன். இப்ப இந்த ப்ராஜெக்ட்ல வானதி இல்லைன்னு சொன்னேன்னா பாஸ் உனக்கு இந்த ப்ராஜெக்டை கொடுக்க வேணாம்னு சொல்லிடுவாரு. நோ நோ சார். சார், நான் வானதியை கூட வச்சுக்கிறேன் சார். நோ ப்ராப்ளம். வெரி குட். ப்ராஜெக்ட் டீடைல்ஸை உனக்கு நான் மெயில்ல சென்ட் பண்றேன். எப்படி சொல்லிட்டாரு?
அது என்ன எப்ப பார்த்தாலும் நான் அவகிட்டயே ஹெல்ப் கேட்டு போய் நிக்கிற மாதிரி சுச்சுவேஷன் வருது. கண்ணா பின்னான்னு திட்டிட்டேன். இப்ப அவ ப்ராஜெக்ட்ல ஹெல்ப் பண்ண ஒத்துக்குவாளா? எங்க சிஇஓ இப்ப கால் பண்ணிருந்தாரு. தண்ணியில விழுந்த ஐபாட்ல இருந்த ப்ராஜெக்ட் பத்தி ஒன்னும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டாரு. ஆனா அவர் இப்ப எனக்கு புதுசா ஒரு ப்ராஜெக்ட் கொடுத்திருக்காரு. அது ஒரு ஏஐ ப்ராஜெக்ட், விவசாயம் சம்பந்தப்பட்டது. நீ கிராமத்து பொண்ணு, உனக்கு விவசாயத்தை பத்தி நல்லா தெரியுங்கிறதால சிஇஓ உன்னையும் கூட வச்சுக்கிட்டு அந்த ப்ராஜெக்டை பண்ண சொன்னாரு. கட்டாயம் சொல்றேம்மா, அவன் அந்த டெமோவை முடிக்கிறதுக்கு நீயும் அவனுக்கு ஹெல்ப் பண்ற மாதிரி இருக்கும். இதுதான் அவரு மாமா வந்து சொல்லுவாருன்னு சொன்னாரோ, மாட்டிக்கிட்டோமே. இப்ப என்ன பண்றது? ஷூ, உன்னாலதான் உதவி செய்ய முடியும்னு அவர் இதைத்தான் நம்ம கிட்ட சொன்னாரா? இத பத்தி அவர் என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுட்டு சொல்லிருக்கலாம். நான் கிராமத்து பொண்ணுங்கிறதுனால எனக்கு விவசாயம் தெரியும்னு அவரா முடிவு பண்ணி சொல்லிட்டாரே. ஆனா எனக்கு விவசாயம் பத்தி எதுவுமே தெரியாதே. எனக்கு சமைக்க சாப்பிட மட்டும் தான் தெரியும். சிஇஓ சொல்லிட்டதுனால அவர் பேச்சை என்னால மீற முடியாது. நீ இல்லாம என்னால அந்த ப்ராஜெக்டை பண்ணவும் முடியாது. உனக்கு விவசாயம் A to Z தெரியும் தானே? ஷூ, நமக்கு எல்லாம் தெரியும்னு மாமா நம்புறாரே. இப்ப என்ன சொல்றது? உன்னதான் கேக்குறேன், எதுவும் சொல்லாம நிக்கிற. அவர் போன் ஸ்லேட்ட ஒண்ணு இல்லாம ஆக்கிட்டேன்னு ஏற்கனவே மாமா கோவத்துல இருக்காரு. இப்ப நம்ம விவசாயம் தெரியாதுன்னு சொன்னா கண்டிப்பா மாமா பயங்கரமா கோவப்படுவாரு. உனக்கு விவசாயத்தை பத்தி தெரியும்ல? நல்லா தெரியும் மாமா. குட், ஓகே. நீ சின்ன வயசுல இருந்தே என்ன காதலிக்கிற தானே? ஆமா மாமா. நம்ம காதலிக்கிறவங்க நல்லா இருக்கணும்னு நினைக்கிறதானே உண்மையான காதல்? ஆமா மாமா. நம்ம காதலிக்கிறவங்களுக்காக நம்ம எதையும் செய்யலாம்ல? ஆமா மாமா, எது வேணாலும் செய்யலாம். அப்ப எனக்காக ஒண்ணு பண்ணு. என்ன பண்ணணும்னு சொல்லுங்க மாமா, நான் உங்களுக்காக என் உயிரையே கொடுப்பேன். உன் உயிரெல்லாம் எனக்கு ஒண்ணு வேணாம். நான் உன்னை விட்டு பிரிஞ்சு போகணும். அதுக்கு ஹெல்ப் பண்ணணும். இதுக்கு நீங்க என் உயிரையே கேட்டிருக்கலாம் மாமா. என்ன பொறுத்த வரைக்கும் ரெண்டுமே ஒண்ணுதான். நீ என்ன உண்மையாவே காதலிக்கிறதா இருந்தா, நீ காதலிக்கிற நான் நல்லா இருக்கணும்னு நீ நினைச்சிருந்தீன்னா, நான் இந்த ப்ராஜெக்டை பண்றதுக்கு எனக்கு நீ ஹெல்ப் பண்ணணும். நான் இந்த ப்ராஜெக்டை சரியா பண்ணாதான் எனக்கு வேலை கிடைச்சு அமெரிக்கா போக முடியும். இதான் உங்க ஆசைனா நான் நிச்சயமா பண்றேன் மாமா.